நம்ம எல்லாரும் தேவி மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் படிக்கிறோம். படிப்பதற்கு எளிய முறையில தேவி மகாத்மியமும் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1லேருந்து 5 வரைக்கும் முதல் பாகமாகவும் 6லேருந்து 9 வரைக்கும் 2வது பாகமாகவும் அமேசான்ல புக்காக தமிழ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தேவை இருக்கிறவா அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். ஏதேனும் விவரங்கள் தேவையாக இருந்தால் அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணப்படும். போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 58வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 59வது அத்தியாயத்துல நரகாசுரனின் வதத்தை பத்தி சொல்றார். பரீட்சித்து ராஜன் ஸ்ரீ கிருஷ்ணனின் திவ்ய லீலைகளை கேட்டுட்டு அப்படியே ரொம்ப ஆனந்தமா இருந்தார். இதற்கு முன்னாடி பகவான் நரகாசுரனை வென்று அவன் சிறையில் அடைத்து வைத்திருந்த அரசகுமாரிகளை மீட்டதாக கேள்விப்பட்டு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியின் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார். பணிவோடு சுக மகரிஷியை பார்த்து பகவான் நரகாசுரனை எப்படி வதம் பண்ணினார், அவனால் சிறைபடிக்கப்பட்டு இருந்த அரசகுமாரிகள் எப்படி விடுதலை அடைஞ்சா, அந்த அற்புதமான திவ்ய சரித்திரத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஸ்ரீ சுக மகரிஷி அந்த வரலாற்றை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்துல தேவர்களின் அரசனான இந்திரன் ரொம்ப கவலையோடு ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிகளை சரணடைஞ்சார். நரகாசுரன் தனது அகந்தையால எல்லைகளை மீறி நடந்துருந்தான். தேவ மாதாவான அதித்தியின் திவ்ய குண்டலங்களை அபகரிச்சென்று போயிருந்தான். வருணனின் குடையையும் கைப்பற்றி இருந்தான். மேருமலையின் உச்சியில் இருந்த தெய்வீக மணி மலைகளையும் கொள்ளையடிச்சுட்டான். அதோடு பல நாடுகளையும் வென்று எண்ணற்ற அரசகுமாரிகளை வலுக்கட்டாயமாக சிறைபிடிச்சு தனது அரண்மனையில அடைச்சு வச்சிருந்தான். இந்த கொடுமைகளை எல்லாம் இந்திரன் பகவான் கிட்ட போய் முறையிடுறான். பக்தர்களின் துயரத்தை போக்குறதுக்காகவே அவதாரம் பண்ண அந்த கருணை கடலான ஸ்ரீகிருஷ்ணன் சரின்னு சொல்லிட்டு உடனே புறப்படுறதுக்கு முடிவு பண்ணினார். சத்யபாமாவை தன்னோட அழிச்சுண்டு கருடாழ்வார் மேல ஏறிண்டு பிராக்ஜோதிஷபுரத்தை நோக்கி போனார். ஏன்னா அந்த பிராக்ஜோதிஷபுரத்துலதான் நரகாசுரன் இருக்கான். நரகாசுரனுடைய தலைநகரம் அது சாதாரண கோட்டை இல்ல. மலைகள் இயற்கையாக அரணாக இருக்கும். ஆழமான அகழிகள், கொந்தளிக்கும் நெருப்பு, பெரும் வெள்ளம், வேகமான காற்று, இவை எல்லாம் அவனுடைய நகரத்தை சுற்றி ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. அதுக்கும் மேலாக அசுரன் முரண் அமைத்திருந்த மாய பாசங்களும் கொடிய எந்திரங்களும் அநேக ஆயுதங்களும் நானாபுரமும் காவலாக இருந்தது. யாராலும் அந்த நகரை அணுக முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஆனா உலகத்தின் சக்திக்கே அப்பாற்பட்ட அந்த பகவானுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. தனது கதாயுதத்தால அந்த மலைகளை அப்படியே உடைச்சார். கூர்மையான ஆயுதங்களால அந்த ஆயுத அரணையெல்லாம் அழிச்சார். சுதர்சன சக்கரத்தால நெருப்பு, நீர், காற்று இந்த தடைகளை எல்லாம் அகற்றினார். தன் வாளினால் முரணின் பாசங்களை எல்லாம் வெட்டி தள்ளினார். அதுக்கப்புறம் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார். அந்த சங்கநாதம் யுக முடிவுல ஒலிக்கும் ஒரு பிரளய சப்தம் போல இருந்தது. அதை கேட்ட முராசுரன் கடலின் அடியிலிருந்து எழுந்துண்டு வந்தான். 5 தலைகளோடு, அக்னியை போன்ற கண்களோடு, உலகத்தையே விழுங்க போகும் ஒரு கொடூரமான உருவத்தோடு பகவானை நோக்கி பாஞ்சுண்டு வரான். தனது திரிசூலத்தை கருடனை நோக்கி வீசறான். பகவான் 2 அம்புகளால அதை அப்படியே லைட்டா துண்டிச்சு விட்டுட்டார். பிறகு முரணின் 5 முகங்களையும் அம்புகளால தாக்கினார். கோபமடைஞ்ச முரண் கதாயுதத்தை எடுத்து வீசிய போது பகவான் தன்னோட கதாயுதத்தால அதை நொறுக்கி தள்ளிடுறார். கடைசியில சுதர்சன சக்கரம் பறந்து போய் முரணின் 5 தலைகளையும் ஒரே நேரத்துல கட் பண்ணிடுறது. மலை சிகரம் இடிஞ்சு விழறா மாதிரி முரண் தரையிலே சரிஞ்சு விடுறான். தந்தையின் மரணத்தை கண்டு முரணின் 7 பிள்ளைகளும் ரொம்ப கோபத்தோட போர்க்களத்துக்கு வரா. தாம்ரன், அந்தரிக்ஷன், ஸ்ரவணன், விபாவசு, வசு, நபஸ்வான், அருணன் ஆகியோர் தங்கள் படைகளோடு பகவான அப்படியே சுத்தி நிக்கிறா. அவள்லாம் அம்பு, வாள், கதாயுதம், வேல், சூலம் அப்படின்னு பல ஆயுதங்களை
கையில வச்சுண்டு அத பகவான் மேல ஏவரா. ஆனா பகவானின் அம்புகள் அவர்கள் எய்திய அனைத்தையும் நடுப்புற துண்டிச்சு விட்டுறது. அடுத்த நொடியே அவர்களது தலைகள், கரங்கள், கவசங்கள் எல்லாம் சிதறி போயிடுறது. 7 பேரும் போய் சேர்ந்துட்டா. இப்போ நரகாசுரன் தானே நேருக்கு நேராக போருக்கு வந்துட்டான். கடலிலிருந்து தோன்றிய மகா யானைகள் மீது ஏறி பெரும் படையோடு அவன் வந்தான். கருடனின் மேல் அமர்ந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணனையும் சத்தியபாமையையும் கண்டவுடன் அப்படியே அவனுக்கு கோபம் கொந்தளிக்கிறது. அவனது படைகள் அனைத்தும் ஒரே நேரத்துல ஆயுத மழைய பொழியறது. பகவான் அதையெல்லாம் ரொம்ப ஈஸியா தடுத்து விட்டார். அவரது அம்புகள் அசுர படைகளை கண நேரத்துல சிதற அடிச்சுடுறது. கருடனும் தன்னுடைய அலகு, நகங்கள், இறக்கைகள் இதன் மூலமாக யானை படைகளை எல்லாம் நாசம் பண்றான். படை முழுவதும் அழியறத பார்த்த நரகாசுரன் தானே சக்தி ஆயுதத்தை எடுத்து எறியறான். அது கருடனை தாக்கினாலும் கருடனுக்கு எந்த விளைவுமே ஏற்படல. கடைசியாக ஒரு பெரிய சூலத்தை எடுத்து வீசறதுக்கு முயற்சி பண்றான். ஆனால் அது புறப்படுறதுக்கு முன்னாலே சுதர்சன சக்கரம் அப்படியே பாஞ்சு வந்து நரகாசுரனுடைய தலைய வெட்டி விடுறது. அவனுடைய கிரீடமும் குண்டலங்களும் மின்னல் கொடி போல கீழே விழுந்துடுறது. தேவர்கள் மலர்மாழி பொழிந்து ஜெயம் ஜெயம் அப்படின்னு முழங்குறா. முனிவர்கள் பகவானுடைய வீரத்தை போற்றா. அப்போது பூமாதேவி தானே பகவானோட முன்னால வந்து நிக்கிறா. அதித்தியின் குண்டலங்களையும் வருணனின் குடையையும் வைஜெயந்தி மாலையையும் அபூர்வமான மணியையும் சமர்ப்பிக்கிறா. கரங்களை கூப்பி பரமாத்மாவை சோஸ்திரம் பண்றா. தேவர்களின் தேவனே, பக்தர்களுக்காகவே பல வடிவங்களில் அவதாரம் பண்றேள். தாமரை நாபி உடையவரே, உலகிற்கு ஆதாரமானவரே, படைப்பும் காப்பும் அழிப்பும் அனைத்தும் உம்மால் தான் நடக்கிறது. காலமும் பிரகிருதியும் புருஷனும் நீங்கள் தான். உம்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. என் மகனான பகதத்தன் பயந்து உம்மை சரணடைந்திருக்கிறான். அவனை தங்கள் கருணையால் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்ற பகவான் பக்தனுக்கு அபயத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நரகாசுரனோட அரண்மனைக்கு உள்ள போறார். அங்கு அவர் பார்த்த காட்சி அவருடைய மனச அப்படியே உருக்கிடுத்து. பல தேசங்களில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 16,100 அரசகுமாரிகள் அங்கே சிறை வைக்கப்பட்டு இருந்தார். அவர்கள் நீண்ட காலமாக விடுதலையை ஏங்கி காத்துருக்கா. பகவான் அரண்மனைக்குள் நுழையறத பார்த்தவுடன் இவரே எங்கள் ரட்சகர், இவரே எங்களுக்கு கணவராக வேண்டும் அப்படின்னு ஒத்தரும் மனசார ஆசைப்படுறா. வேறு எந்த ஆசையும் அவகிட்ட இல்ல. இறைவனையே தங்கள் வாழ்வின் ஒரே ஆதாரமாக நினைக்கிறா. அவர்களது மன பிரார்த்தனையை பகவான் தெரிஞ்சுக்கிறார். அவளெல்லாம் விடுதலை பண்றார். அவர்கள் அனைவருக்கும் தகுந்த ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து பேரரசுகளுக்கு உரிய மரியாதையோடு பல்லக்குகள்ல துவாரகைக்கு அனுப்பி வைக்கிறார். ஏராளமான செல்வங்களும் தேர்களும் குதிரைகளும் அரிய யானைகளும் அவர்களுடன் அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் பகவான் தேவேந்திரனின் உலகத்துக்கு போய் அதித்திக்கு குண்டலங்களை எல்லாம் திருப்பி கொடுக்கிறார். இந்திரனும் இந்திராணியும் அவரை ரொம்ப மரியாதையோடு வரவேற்று பூஜை பண்றா. அதுக்கப்புறம் சத்தியபாமையின் விருப்பத்தின்படி பாரிஜாத மரத்தை எடுத்துண்டு போகும்போது தேவர்கள் அவரை எதிர்க்கிறா. ஆனா பகவான் அவர்களை வென்று பாரிஜாதத்தை துவாரகைக்கு கொண்டு வந்து சத்தியபாமையனுடைய தோட்டத்துல நட்டு வச்சுடுறார். அதன் நறுமணம் சொர்க்கத்திலிருந்தே வண்டுகளை எல்லாம் இழுத்தது. இதற்கு இடையில நரகாசுரனின் மகனான பகதத்தன் பகவானிடம் வந்து தந்தையின் தவற்றுக்காக மன்னிப்பு கேட்கிறான். செல்வச் செருக்கே இந்த தவறுகளுக்கு காரணம் அப்படின்னு ஒத்துண்டு பணிவோடு பகவான சரணமடைகிறான். பகவான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றார். இறுதியாக பகவான் அந்த 16,100 அரசகுமாரிகளின் விருப்பத்தை நிறைவேற்றார். ஒரே முகூர்த்தத்துல எண்ணற்ற திருமேனிகளை ஏத்துண்டு ஒவ்வொரு அரண்மனையிலும் தனித்தனியாக திருமணம் பண்ணிக்கிறார். ஒவ்வொரு தேவியும் பகவான் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வகையில அவரவர் இல்லத்துல தங்குறார். இது பரமாத்மாவின் ஒரு எல்லையற்ற சக்தியை உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு திவ்ய லீலைதான். அவர் ஒவ்வொரு இல்லத்திலும் சாதாரண இல்லற வாழ்வை நடத்துகின்றவர் போல அன்போடு பழகினார். ஒவ்வொரு தேவியின் மன விருப்பத்தையும் நிறைவேற்றினார். இனிய புன்முறுவல், அன்பான பார்வை, சாந்தமான உரையாடல், கருணை நிறைந்த நடத்தை ஆகியவற்றால் அவர்களை எப்போதும் ஆனந்தத்திலே ஆழ்த்தி வந்தார். அந்த மகிழ்ச்சிகள்
தங்களிடம் நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் இருந்த போதிலும் பகவானுக்கான கைங்கரியத்தை மத்தவாகிட்ட ஒப்படைக்கல. தாங்களே எதிரே சென்று வரவேற்கிறா, ஆசனத்தை கொடுக்கறா, திருவடிகளை எல்லாம் கழுவி விடுறா, சந்தனத்தை பூசுறா, மலர் மாலைகளை சூடுறா, விசிறிகளை வீசுறா, தாம்பூலத்தை கொடுக்கறா, நீராட்டெல்லாம் செய்யறா, படுக்கைகளை எல்லாம் அமைச்சு கொடுக்கறா. அன்பு கலந்த சேவையை தங்கள் கைகளாலேயே செஞ்சா. அதாவது எந்த வேலைக்காரமும் செய்யல, தானே தன்னுடைய பதிக்கு தானே செஞ்சாளாம். பகவானுக்கு சேவை செய்வதையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த பாக்கியமாக கருதினா. நரகாசுரன் அகந்தை, ஆசை, அதர்மம் ஆகியவற்றின் அடையாளம். அவற்றை அழிப்பது இறைவனின் அருள். இறைவனை முழு மனதுடன் சரணடைபவர்களை அவர் கைவிட மாட்டார். உலகில் எத்தனை பக்தர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட அன்புடன் அருள் புரிவது பகவானின் இயல்பு. இறைவனுக்கு செய்யும் அன்பான கைங்கரியமே பக்தியின் உச்சநிலை. அவரது திருவடிகளை அடைந்தவருக்கு பயமும் பந்தமும் நீங்கி நித்திய ஆனந்த வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 59வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 60வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.